ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சூப்பர் ஹெல்தி ஃபுட் ஒரு ரெசிபி ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு நல்ல ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் முளைக்கட்டி திரிச்ச மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். முளைக்கட்டி பண்ணும்போது டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் நார்மல் ராகி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய சின்ன வெங்காயம் போடுறேன். நல்லா ஒரு 15-20 பெரிய சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா அண்ட் வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கிடலாம். வெந்தயக்கீரை இல்லாத பட்சத்தில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியை நிறைய நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ ஒரு சர்விங் பவுலில் நம்ம இந்த மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, இந்த நறுக்கின வெந்தயக்கீரைக்கு பதிலாக முருங்கைக்கீரை யூஸ் பண்ணலாம். நிறைய போட்டுக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்ட் தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காய பவுடர், இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க. மொத்தமாக விட்டுட்டால் உங்களுக்கு தண்ணி ஆகிடக்கூடாது மாவு. இது ராகி ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது. மசில் ஹெல்த், போன் ஹெல்த், ஸ்கின் ஹெல்த் எல்லாத்துக்குமே நல்லது. நிறைய ஃபைபர் இருக்குது. நியூட்ரியன்ட் லெவல் ஜாஸ்தி இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை இதை நம்ம சேர்த்துட்டோன்னா நல்லது. எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, இந்த மாதிரி அடை, ரொட்டி, எது வேணுனாலும் பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இதை உருட்டினா நம்மளுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி வரணும். இப்போ தட்ட போகிறோம் கையால் தான். மிச்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை அப்படியே வச்சிடுறேன். ஒரு இரும்பு தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை அப்ளை பண்ணிடணும். நல்லா சூடான பிறகு நம்ம கையால் மாவு எடுத்து அப்படியே தட்டி விட்டுடணும். நீங்கள் அடை தட்டும் பொழுது அடுப்பை கம்ப்ளீட்டாக சின்னதாக ஆக்கிடுங்க. கையில் ரொம்ப ஆவிப்படாமல் இருக்கும். ஒன்றும் பயப்படாமல் அழகாக கையாலே தட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தட்டிட்டு மேலேயும் அண்ட் சைட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுருவோம். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சோன்னா நல்ல பதமாக வேகும். நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால 2 பக்கமும் நல்லா வேகணும் மாவு உள்ளுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம தட்டுக்கு மாற்றிடுவோம். இதே மாதிரி நம்ம எவ்வளோ அடை வேணுமோ, எவ்வளோ மாவு ரெடி பண்ணியிருக்கோமோ அவ்வளோ அடையும் தட்டிடணும். இது மிச்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்காதீங்க. இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி நம்ம இலையெல்லாம் சேர்க்கும் பொழுது, கீரையெல்லாம் சேர்க்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றணும். அதனால் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. நீங்கள் தட்டும் பொழுது கை சுடுனாக்கா கொஞ்சம் தண்ணியை தொட்டு கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சைடில் எண்ணெய் போடுங்க. நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். அந்த ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பாக, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கமும் நம்ம திருப்பிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக அழகாக வேக வச்சு எவ்வளோ அடை வேணுமோ பண்ணிவிட்டு சூடாக அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது கூட நம்ம தொட்டுக்கிறதுக்கு வெல்லம் நம்ம அடை பண்ணினா வெல்லம் பண்ணுவோம், வெல்லம் தொட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வெல்லம் தொட்டுக்கலாம். அப்படி பிடிக்காதவங்க மிளகா பொடி, இட்லி பொடி தொட்டுக்கலாம். இல்லைனா வீட்டில் ஏதாவது சட்னி, சாம்பார் இருந்ததுன்னா அதுவும் தொட்டுக்கலாம். இதை விட பெஸ்ட்டு தயிர். ஏன்னா இதுலேயே நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அண்ட் எதில் தொட்டு சாப்பிட்டாலும் நான் இந்த 3லேயுமே தொட்டு சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. உணவே மருந்து. ஹெல்த்தி ஸ்வெல். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.